கொடிகாமம் போலீஸ் உயிரிழப்பு, கொதித்தெழுந்த மக்கள். யாழ் கொடிகாமம் கெட்பேலி பகுதியில் நேற்றைய தினம் சட்டவிரோத மணலேற்றிச் சென்ற உளவியந்திரம் மோதி போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதி மக்கள் கொதித்தெழுந்து தமது கருத்துக்களை வெளியிட்டுள்ளனர். நாங்கள் கெட்பேலி கிராம அமைப்புகளுடைய பிரதிநிதிகள் பிரசன்னமாயிருக்கிறோம். இன்றைய இந்த துன்பியல் நிகழ்வுக்கு மிகவும் மனம் மறந்துகின்றோம். உண்மையிலே இந்த சட்டவிரோத மணல் அகழ்வு இன்றைக்கு நேற்றில் பல வருட காலமாக டிசிசி மீட்டிங்களில் இருந்து இன்னும் பல கூட்டங்களில் இந்த விஷயம் தெரியப்படுத்தி சில நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதேவேளை இந்த சட்டவிரோத மணல் அகழ்வு தொடர்பாக அண்மையிலே பிரதேச செயலர்களோட நாங்கள் கலந்துரையாடி அதுக்கு ஒரு ஒழுங்குமுறைப்படி உதாரணமாக இப்போ பிரதேச செயலகத்தின் உத்தியோகத்தர்கள் மற்றது போலீசார் அவர்களோடு இணைந்து இந்த சட்ட ரீதியான மணல் அகழ்வை நடத்த சொல்லி நாங்கள் குறிப்பிட்டிருந்த நாங்கள் அதன் பிரகாரம் சட்டவிரோதம் இல்லாமல் சட்ட ரீதியாக அனுமதி பத்திரம் வழங்கப்பட்டு மணல் அகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருந்தது. இன்றைய இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு துரதிருஷ்டவசமாக சட்டவிரோதமாக மணல் அகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருந்தது. இந்த ஒழுங்குமுறை சரியாக மேற்கொள்ளாத ஒரு காரணம்தான் இன்றைய இந்த சட்டவிரோதமான மணல் அகழ்விற்கான காரணம் என நாங்கள் சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இனிவரும் காலங்களில் இவ்வாறான செயற்பாடுகளை தவிர்த்து பிரதேச செயலர் இதற்கான ஒரு சிறப்பான நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்வோம். பல முறை நாங்கள் இதை பிரதேச செயலர்கிட்ட முறையிட்டு இருக்கிறோம். பிரதேச கிராம சேவையாளர் ஊடாக எங்களை முதல்ல தொடர்புபடுத்தி செய்ய சொல்லியிருக்கார் கூப்பிட்டு கிராம சேவையாளர்கிட்ட. அவர் அதுக்குரிய நடவடிக்கை எதுவும் எடுக்க இல்லை. பிரதேச செயலாளர் சொல்லியும் அவர்கிட்ட சொல்லுக்கு ஒரு மதிப்பு தராமல் எங்களை அதில் புறக்கணிச்சு விட்டு தான் அதை செய்யணும், தன்னிச்சையாக தான் செய்யணும். அப்போ எங்களை மீதுக்குள்ள இணைச்சி எங்களை இந்த அமைப்புகளை இணைச்சி செயற்பட்டிருந்தா அமைப்புகளும் ஒரு உதவியாக இருந்திருப்பேன் இவைக்கு. ஆனால் அப்படி உதவி செய்கிற அளவுக்கு எங்களுக்கே ஒரு மனப்பான்மை இல்லாமல் போச்சு. அண்ட் அவ்வளோ தூரம் நாங்களும் மினக்கட்டுட்டோம். போய் பிரதேச செயலகத்துக்கு எத்தனை முறை போயிருக்கிறோம், கடிதம் கொடுத்துருக்கோம். கிராம சேவையாளர்கிட்ட இப்போ ஒரு 10 நாளைக்கு முறை சொன்னாங்க. இப்படி 4 பிறப்பு காணியில தான் கோமிட் கொடுத்துருக்குது, சனமங்கள்கிட்ட முறையிட்டு கொண்டிருக்குது, காணியை சுற்றி மண்ணேற்றி கொண்டிருக்கிறோம். கூடுதலான காணியில் மண்ணேற்றினம் உண்டு. அதை நாங்கள் எங்களோட கிராம சேவையாளர்கிட்ட போய் ஒரு 10 நாளைக்கு மேலே சொன்னோம். நாங்கள் முறையிட்டு நாங்கள் வாங்க போய் பார்ப்போம். ஆனால் அதற்கு அவர் சொன்ன கதை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன், இனி இங்கே வேணும்ட்டா பார்த்துட்டு வாங்க, நான் சரியாக சட்ட ரீதியாக தான் செயற்படுறேன். ஆனால் அதை சொன்ன மாதிரி சட்ட ரீதியாக செயற்படுற மாதிரி எங்களுக்கு தெரியும். இப்போ அங்கே கூப்பிட்டு சொன்னதுன்னா கெப்பேலி பாலாவி டிராக்டர் எல்லாத்துக்குமே பெர்மிட் கொடுக்க சொல்லுது. அப்போ பெர்மிட் கொண்டு பாலாவி மிஷினும் கொண்டு பெர்மிட் கொடுத்துருக்குது. அவைகளுக்கு பெர்மிட் கொடுக்காது. இந்த எங்களோட கிராம உத்தியோகத்தர் தான் கொடுக்க பெர்மிட் எல்லா டிராக்டரும் கொடுக்க சொல்லி இருக்குது. பாலாவி கெப்பேலியில் உள்ள எல்லா மிஷினுக்குமே பெர்மிட்டை கொடுக்க சொல்லி ஏஜிஓ சாலை கூப்பிட்டு சொல்லியிருக்கிறோம். ஜிஎஸ்க்கும் அது சொல்லியிருக்கிறார். அப்போ ஜிஎஸ் இப்போ என்னன்னா பாலாவி மிஷின் 2-3 பெர்மிட் கொடுத்ததுல அவைக்கு பெர்மிட் கொடுக்காம தனக்கு சான்றாக்களுக்கும் தனக்கு தேவையான ஆக்களுக்கு மட்டும்தான் அந்த பெர்மிட்டை திரும்ப கொடுத்துருக்கிறார். எல்லா ரெக்டருக்கும் கொடுக்கல. எல்லா ரெக்டரும் கொடுத்திருந்தா இன்றைக்கு எல்லாரும் பெர்மிட்டை நீட்டா ஓடிக்கொண்டு வந்திருப்பாங்க. இந்த கள்ளமண்ன்றது குறைஞ்சிருக்கும், இல்லாம போகாது, குறைஞ்சிருக்கும். அப்ப அதுக்கு இவரும் ஒரு காரணம் தான். ஜிஎஸ்ஆர் அதை பார்த்து செய்திருக்கணும். எல்லா ரெக்டருக்கும் மண்ணை கொடுத்துருக்க வேணும். அப்படி கொடுத்திருந்தா கள்ள மண் ஓட்டம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும், முழுதா எல்லாத்தையும் குறைஞ்சிருக்கும். பெர்மிட்டை நீட்டா ஓடிக்கொண்டு மிஷினுக்கும் பெர்மிட்டை கொடுத்திருந்தா சட்டவிரோதமாக மண்ணேற்றதை குறைச்சிருக்கலாம். நேரம் இல்லாம போயிருக்கு. எல்லாரும் மண் அனுமதியோட ஓடைக்க களவாயத்தோணுமென்ற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அது கூடுதலாக. ஆனா இப்பதான் இவ்வளவு காலமும் சட்டவிரோதமா மண் ஓடி இருக்குது. ஆனா இப்பதான் கூட ஓடுது. ஏன்னா பெர்மிட் போற வழியா பெர்மிட் ஷாட்ல இதுவும் ஓடிக்கொண்டு இந்த பிரச்சனை இந்தியோட நிக்க போற பிரச்சனை இல்ல. மணல் ஊர்றதான் மணல் ஓடிக்கொண்டே இருக்கும். ஆனா இனி வரும் காலங்களில் அப்படி ஓட விடாம குறைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கும். இதுக்குரிய நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கெட்பேலி பாலாவி கடற்கரை சைட்டை பார்த்தா தெரியும். அது பெரிய வாய்க்கால் மாதிரி தான். காணி தனிப்பட்ட காணியிலையும் மண் ஏற்றுப்படவில்லை. இப்ப கடற்கரையோட வட்டி ஏற்றுப்படுது. ஆனா என்ன பிரச்சனைன்னு சொன்னா போலீஸாரும் இதை கட்டுப்படுத்தல. என்னன்னு சொன்னா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல மண்ணேத்துற ஆம்பளைகள் மட்டும் காவலுக்கு நிக்கிறது, பொம்பளைகள் நிக்குது. அப்ப பொம்பளைகள் நிக்கிறதால போலீஸுக்கு தெரியாது இவையும் மண்ணுக்கு சம்பந்தப்பட்டாக்குன்ற விஷயம் தெரியாது. அதனால போலீஸ் பிடிக்கல. அது என்ன போலீஸ் அங்கிருந்து வழிகிடக்கிடல இங்க
முழு மிஷினுக்கும் தகவல் போகுது போலீஸ் வழிகிட்ட சொல்லி. அப்ப போலீஸ் வழிகிட்டா பொறுமையா தான் திருப்பி போகுது. அப்போ ஒரு நாள் 2 நாளைக்கு வந்து பின்னேக்கட்டு போலீஸும் செலுத்து போகுது. நாங்கள் வந்தா இல்ல மற்றபடி ஓடுது. இதுல என்ன ஒரு விஷயம் என்னென்றால் இந்த சட்டவிரோதமான மணல் அகழ்வு தொடர்பாக பிரதேச ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் சாதிச்சது. இதுக்கு உண்மையா பாராளுமன்ற உறுப்பினர் யாரென்றாலும் ஒரு ஆள் இதை கவனத்தில் எடுத்து பாராளுமன்றத்தில் அமைச்சரை அங்கீகாரத்துக்கு இதை கொண்டு சென்று இந்த கடற்கரை பிரதேசங்களில் சரி ஒரு ஸ்பெஷல் ட்ராக் அல்லது ஏதாவது ஒரு விசேட ஒரு சுற்றி வளைப்போ இல்லை ஒரு பாதுகாப்பு நடவடிக்கையை செய்கிறதுக்கான ஒரு ஒழுங்கு செய்யணும். ஆனால் அது இதுவரைக்கும் அதை எந்த விதமான ஒரு நடவடிக்கையும் எடுக்கிறதா இல்லை. ஒவ்வொரு எம்பிமாரும் ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் தங்களோட சுய லாபமும் தங்களோட வேலையோட இருக்கிறமே தவிர இப்படியான ஒரு விடயம்ன்றா தான் சில வேலை நீ இப்படி ஒன்று நடந்துட்டுன்றா தான் இங்கே வரக்கூடிய சாத்தியப்பாடும் இருக்கு. இன்றைய கூட பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. இந்த ஒரு ஆக்சிடென்டோட தான் இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வருது. இல்லைன்னு சொல்லிச்சுன்னா இங்கே இந்த கிராமத்தில் என்ன நடக்கின்றது தெரியாத விஷயமா இருக்கு. பெர்மிட்டை வந்து சரியாக கொடுக்க உண்மையில பலவ மண்ணோட வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்காது. 10 ஹெக்டர் ஒரு கிராமத்தில் நிற்கிறேன்னு சொல்லிச்சுன்னா 10 ஹெக்டரும் பெர்மிட்டை கொடுங்க. 10 ஹெக்டர்ல நீங்கள் 5 ஹெக்டருக்கு பெர்மிட்டை கொடுத்தா 5 பேர் களவாத்தான் போடத்தான் செய்வான். அப்ப செய்கிற ஒழுங்குமுறை சிலது பிரச்சனையாலதான் இப்படியான விஷயங்கள் நடக்கின்றதான் சொல்ல வேண்டியிருக்குது. இந்திய துன்பியல் நிகழ்வு வந்து இன்றைக்கு நேற்று இல்லை. இதுக்கு முதல் ஒரு நான் நினைக்கிறேன் மேற்கில் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இன்னொரு கொஞ்சம் காலத்தை வெக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலேயும் ஒரு சில பேர்ட்ட உயிர்கள் இல்லாமல் போயிருக்குது. இது கிட்டத்தட்ட நாங்கள் அமைப்புகள்ல இருந்து ஒரு 10 வருஷமா நாங்கள் கடத்தம் அடிக்கிறதும் ஒரு பெரிய இடங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்றதும் இதுதான் எங்களுடைய வேலையா இருக்கிற ஒரு சிறப்பான ஒரு நடவடிக்கை செய்கிறதுக்கு அரச நிறுவனங்களோ அல்லது ஏனைய நிறுவனங்களோ எங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்க இல்லைன்னு தான் சொல்லுவோம். டிஎஸ்என்றாலும் சரி இஎஸ்என்றாலும் சரி பெர்மிட் கொடுக்க அதுக்குரிய நடைமுறையில கொடுக்கணும். 9 மணினா 9 மணிக்கு அவை வந்து நின்று அந்த பெர்மிட்டை வட்டி ஒரு லோட்டுண்டா ஒரு லோட்டுக்குரிய பார்த்து பெர்மிட்டை வட்டி விடணும். இது அப்படி இல்லை. அவை 5 மணிக்கே பெர்மிட்டை குடிக்கணும். 5 மணிக்கே 4-5 மிஷின் ஓடுது. எது பெர்மிட்டில் ஓடுது எது பெர்மிட்டில் ஓட இல்லைன்னு தெரியாது. ஒன்றில் புதமைப்போட கலந்து ஆலோசிச்சு இந்த பெர்மிட்டை கொடுத்திருந்தா இன்றைக்கு இந்த பிரச்சனை வந்திருக்காது. புதமைப்பட இந்த கலந்த ஆலோசனை ஜிஎஸ் சென்றாலும் சரி டிஎஸ் சென்றாலும் சரி நாங்கள் எத்தனையோ தரம் போயிருக்கோம். டிஎஸ்கிட்ட நீங்கள் போங்க, நாங்கள் இஎஸ்கிட்ட சொல்றோம், அவர் உங்களோட கலந்து ஆலோசிச்சு தான் உங்களுக்கு உரிய பெர்மிட்டை கொடுப்பார் மிஷினுக்கு என்று சொல்லி போட்டு அவர் தனக்குரிய மிஷினுக்கு மட்டும் தான் பெர்மிட்டை கொடுப்பார் டிஎஸ். மற்ற எதுக்குமே கொடுக்குறேன். மற்றது 6 மணிக்கே மிஷின் ஓட துவங்கி அவ பெர்மிட் எத்தனை மணிக்கு ஓடுது எத்தனை மணிக்கு கொடுத்தது அதையும் தெரியாது. இதே ஒரு அரச உத்தியோகத்தர் யாராவது பெர்மிட் கொடுத்தால் இத்தனை லோட்டு இத்தனை மிஷினுக்கு அதை வந்து மிஷினை குட்டியில இருந்து வெட்டணும். வெட்டினா கள்ளம்ம 100 ரூபாய்க்கு தான் குட்டியில பொலிசு நிக்குதோ இல்ல உத்தியோகத்தர் மாதிரி நிக்கணும். மற்ற கள்ள மிஷின்காரனும் விட மாட்டான். இன்றைக்கு அந்த உத்தியோகத்தர் மாதிரி வந்து இந்த பெர்மிட்டை கொடுத்து வெட்டி இருந்தால் இந்த கள்ள மிஷின் ஓடிடாது, இந்த உத்தியோகத்தர் உயிர் போயிருக்காது. இது முழு காரணம் ஜிஎஸ்லேயும் டிஎஸ்லேயும் தான். இது முதல் காரணம். அதுக்கடுத்து தான் பொலிசு. அவை வந்து அந்த பெர்மிட்டை அதுக்குரிய நடவடிக்கையில கொடுத்திருந்தா 9 மணினா 9 மணிக்கு வந்து குட்டியில பெர்மிட் 10 லோட்டு மண்ணுனா 10 லோட்டு மண்ணுக்கு அவை நின்று கொடுத்திருந்தா அந்த 10 லோட்டு டைமுக்கு கள்ள மண் ஓடாது. கள்ள மண் ஓடாம இருந்தா அந்த உத்தியோகத்தை உயிரிண்டாகி போயிருக்காது. அதே இந்த உத்தியோகத்தர் மாதிரி கவனத்தில் எடுத்து சரியான நடவடிக்கை செய்யுமாறு கேட்டுக்கொள்ளும். கெட்பேலி பகுதியில் ஒரு சாவு இடம்பெற்றிருக்கிறது. அதுவும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தர் சாவடைந்திருக்கிறார். அது உண்மையிலே ஒரு மனம் கஷ்டப்படுகிற ஒரு விடயம். யாரென்றாலும் ஒரு உயிர் அதை விட ஒரு கடமைக்கு வந்திருந்த போது அவர் சாவடைந்திருக்கிறார். அந்த வகையில் இதில் நாங்கள் எடுத்து பார்ப்போம் இருந்தால் இந்த கெட்பேலி இந்த பகுதியில் கெட்பேலி பாலாவி கச்சா இந்த பகுதியில் விடத்தப்பட இந்த பகுதிகளில் சட்டவிரோத மணல் அகழ்வு நடைபெற்று வருகின்ற காரணத்தினால்தான் இன்றைக்கு இந்த சாவு இடம்பெற்றிருக்கின்றது. கடந்த காலங்களில் உண்மையில மக்களுக்கு தேவையாக இருக்கின்றது, கட்டுமான பணிகளுக்கு மணல் தேவையாக இருக்கின்றது. அந்த மணலை பெற்றுக் கொள்வதற்காக அதிகமான பணத்தை செலுத்தி மக்கள் தங்களுடைய பணங்களை வீண்வீரியமாக இந்த மணலுக்கு செலவழிக்கிறார்கள் என்ற விடயத்தை நாங்கள் கடந்த 2 மாதத்துக்கு முன்னம் இடம்பெற்ற அந்த ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே முன்வைக்கப்பட்ட கோரிக்கைக்கு அமைவாகத்தான் இந்த மணல் அதாவது அனுமதியுடன் மணல் கொண்டு செல்கின்ற அந்த நடவடிக்கைக்கு பிரதேச செயலாளர் ஒருங்கிணைப்பு குழு அதற்கு முடிவெடுத்தது. ஆனாலும் அதை முறையாக செய்யாத காரணத்தினால்தான், அதை முறையாக இந்த மணல் வழங்குகிற செயற்பாட்டை செய்யாத காரணத்தினால் இன்றைக்கு ஒரு சாவிடம் பெற்றிருக்க. அது மாத்திரமல்ல, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும் அதாவது ரோட்டில இருந்து மணல் கடல் பிரதேசத்திலிருந்து எல்லாமே சூறையாடப்படுகிறதும் அழிவடைகிற நிலைமை காணப்படுகின்றது. ஏனென்றால் அந்த பெர்மிட் கொடுக்கும் போது இந்த முன்னர் சொன்னது போல இந்த சமூக அமைப்பு பிரதிநிதிகள் சொன்னது போல முறையாக
பிரதேச செயலகத்தினுடைய உத்தியோகத்தர், அதேபோல கிராம உத்தியோகத்தர், போலீசார், சமூகமட்ட அமைப்பு பிரதிநிதிகள் அவர்கள் ஒவ்வொருத்தர் அந்த இடங்களில் பிரசன்னமாக இருக்கும் சந்தர்ப்பத்தில் இந்த பெர்மிட்டை வழங்குவார்களா இருந்தால் ஒரு நாளும் இந்த கள்ள மண்ணுக்குரிய ஏற்பாடு நடக்க வாய்ப்பே இருக்காது. இவர்கள் கூறியது போல 1 லோட்டு 2 லோட்டுக்கு பெர்மிட்டை வழங்குறது, இத்தனை மணி மட்டும் பெர்மிட்டை வழங்குறது, அதை மீறி பல லோட்டுகளை வெளியே கொண்டு வருகிற சந்தர்ப்பங்கள் தான் இப்போது இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை யாருமே கண்டுகொள்வதில்லை. இதுக்கு பலரும் உடந்தையா இருக்கிற செயற்பாடுகளும் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அந்த வகையில இது போன்ற செயற்பாடுகளுக்கு அரச திணைக்களங்கள், அரச உத்தியோகத்தர்கள் முறையாக இந்த பெர்மிட் வழங்குற நாங்கள் இந்த மண்ணை கொடுக்க வேணாம் என்று சொல்ல எல்லாரும் அதுக்கு சம்மதிச்சவே. ஆனாலும் உரிய தரப்போட கதைக்கணும். எங்க மண் இருக்குது, எங்க கொடுக்கக்கூடியதா இருக்கு, அதுக்கு சமூக அமைப்புகளுக்கு தான் தெரியும் எந்தெந்த இடத்துல எந்தெந்த அதிகமான மண் இருக்கோ அந்த தான் கொடுக்கலாம். அதை விட்டுட்டு ஒருவருடைய காணிக்குள்ளேயே ஒரு சிலருக்கு இந்த பெர்மிட்டை கொடுக்கறதால அது அந்த இடங்கள் பள்ளமாகி கடல் நீர் உள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இவ்வாறான செயற்பாடுகளை நடக்காம பிரதேச செயலாளர், அதேபோல கிராம உத்தியோகத்தர், அரசாங்க அதிபர், கனிவள திணைக்களம் அனைவரும் ஒத்துழைத்து இவ்வாறான மணல் வழங்குகிற ஏற்பாட்டை செய்ய வேண்டும் என்று கேட்டு, முக்கியமா இங்கே இருக்கக்கூடிய அதாவது சமூக மட்ட அமைப்புகளோட கலந்துரையாடி அவர்களுடைய பிரசன்னம் இல்லாமல் இந்த மணல் விநியோக நடவடிக்கை வழங்க வேண்டாம் என்கிற ஒரு விடயத்தை நான் முன்வைக்கிறேன். நன்றி.